என்னுடைய நோக்கம் எல்லாரும் மனிதர்களா, விடுதலை பெற்றவர்களா, கொண்டாட்டமானவர்களா மாறணும். அதான் என்னுடைய நோக்கம். இன்னும் வாழ்நாளில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசிட்டு, எவ்வளோ இந்த மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பாங்களோ அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறதுதான். சமயபுரம்னாக்கா வாய்ப்புகளை தரும் இடம் அப்படின்னு அர்த்தம். சமயபுரம்னா என்ன? வாய்ப்புகளை எங்கேயுமே யாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கோ, உன்னை மாற்றிக்கிறதுக்கோ, அல்லது எதிராளிகளில் இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்னென்னவா இருக்குதுன்றதை புரிய வைக்கிற இடத்துக்கு பேர் என்ன? சமயபுரம். நீங்கள் திருச்சிக்கு போய் தேடி அது இருந்தால் சொல்கிறது சமயபுரம் இது இல்லைன்னு நீங்கள் சொல்லி அட்ரஸ் தெரிஞ்சிங்கன்னா பாவம். நான் அந்த சமயபுரத்தை சொல்லலை. நான் எடுத்துன தலைப்பு சமயபுரம் மாரி அம்மன். அப்போ இது ஒரு சமயம் தரும். சரி, நீ இங்கே போனால் இதெல்லாம் நடக்கலாம், அங்கே போனீங்கன்னா இது நடக்கலாம் போனோன்னு இப்போ நிறைய பேர் நடக்கிறாங்க. அங்கே போனால் நடக்குன்றத போய் நடந்து போனால் நடக்கும்னு ஆயிடுச்சு. ஒரு செயல் அங்கே போனால் நடக்கும் அப்படின்னோடனே இப்போ நடந்து போனால் அந்த செயல் கிடைக்கும். இவங்களா இப்போ சொல்லுவோம் தானே, என்கிட்ட வந்தால் இது நடக்குங்க, இது நடக்காதுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொன்ன உடனே இப்போ சமயபுரத்துக்கு நடக்கணும்னு ஆயிடுச்சு. சமயபுரத்தில் ஒன்று நடக்கும்னு சொன்னால் நடந்து சமயபுரத்துக்கு போனோன்னு ஆயிடுச்சு. நான் நிறைய வாட்டி திருச்சியில் காரில் போகும்போதெல்லாம் நிறைய மக்கள் நடந்து போவாங்க, பார்த்துன்னே போவேன். சில நேரங்களில் அழுதுருவேன் நான். இந்த மனிதர்கள் இவ்வளோ தூரம் புரிஞ்சின்னு இவ்வளோ பாவமாகறாங்களே, ஏன் இந்த கேடுகட்ட சிந்தனை? கடவுள் நம்மளை நடக்க வச்சு வேதனை பத்துக்காக பிறக்க வச்சுருப்பான். வாடிய பயிரை கண்டு வாடமாட்டி அது வாழும் வழி காணும் வரை ஓய மாட்டேன். இவனடா லூஸ் மாதிரிக்கிறான். வாடிய பயிரை பார்த்து வாடணுன்னு சொன்னிக்கிறாங்க நமக்கு காலகாலமாக. இவன் நான் வாட மாட்டான்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க. இப்போ யார் மாரியம்மன்னா அந்த பாட்டு எழுதினார்ல, அவர் தான் மாரியம்மன். ஏன் அப்படின்னா சிவனில் பாதி. சிவன் படைத்த இந்த படைப்பை, இந்த உலகத்தை பராமரித்தல் அல்லது கவனித்தல் அல்லது வளர்த்தல் அல்லது பாதுகாத்தல், இந்த தொழிலை யார் செய்கிறாங்க அப்படின்னா உமையம்மன். நீங்கள் சாமிக்கிட்ட போய் அங்கே வேண்டாம், மரியாதை கிட்ட போய் நீங்கள் கேட்டால் நடக்காது, தீராத பிரச்சனையெல்லாம், தீராத துயரெல்லாம் தீர்த்து வைக்கிறவ யார் அப்படின்னா மாரியம்மன் தான். கோட்டைக்கரை மாரியம்மன் அப்படிலாம் சொல்லுவாங்க. மாரியம்மன் கிட்ட போய் கேட்டால் என்ன நடக்காது? சமயபுரம் நீ தான் மாரியம்மன் ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குது. சமயபுரம் மாரியம்மன்றது ஒரு ரகசிய பொருள். குறியீடு படிமங்களாக நிறைய கதையை சொல்லி வச்சுக்கிறாங்க. அல்மா போய் மழை துளியெல்லாம் எடுத்து ஊசியில் வச்சு போத்துனுக்காது. அல்மா சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சுனாக்கா போய் எங்கன்னா வெண்மணி எங்கன்னா கட்சி எடுத்து போய் சிப்பியில் எடுத்து போய் போட்டு முத்தாக்க போகிறேன். இப்படிலாம் முடியாது. அவன் பாட்டு வர எழுதியிருப்பான். தேனே உன் அம்மாவோ மூழ்காமல் முத்தடிச்சா, தென்பாண்டி மன்னவனும் மூழ்கித்தான் முத்து எடுத்தானோடனே நீங்கள் ஐயோ எப்படா இது மூழ்காமல் முத்து எடுக்கிறது, என்ன பண்ணாத, மாஸ்க் ஓட் மாட்டிங்கன்னு எப்படி மூழ்காமல் இருக்குதுலாம் முடிவு பண்ணாத. மீனிங்கெல்லாம் வேறு கதை கவிதைகளெல்லாம் படிக்கிறதுக்கு ஆழமான அறிவு வேணும். ஸோ படிமங்களாக உருவங்களாக சொல்லப்பட்டதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான், அதை புரிய வைக்கிறது தான் என்னுடைய வேலை, அல்லது அதுதான் என்னுடைய பொழப்பு. தெய்வ வழிபாடுகள் மனிதனின் நம்பிக்கையை வளப்படுத்தி வாழ்க்கையை வளப்படுத்தி விடுவதாக நம்பி தன்னைத்தானே இழந்து விடுகிறார்கள். பிடாரி பூஜைகள், தெய்வ வழிபாடுகள், இவைகளின் பின்னணியில் ஆழமான உண்மைகள் ஒளிந்திருந்தாலும் மனிதன் அதை அறியாமல் மேம்போக்காகவே வாழ்ந்திருக்கிறான். நுனிப்புள்ளை மேய்ந்து திருப்பி அடைய முடியாது. ஆறாம் அறிவோடு நாம் வாழ்கிறோம். எனவே எந்த ஒன்றின் ஆழமான உண்மையையும் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ்வோம். வழிபாடுகளும் கொண்டாட்டமாக இருப்பதற்குத்தான் என புரிந்து கொண்டு ஆனந்த மனநிலையை வளர்த்து கொள்வோம். மகிழ்ச்சியாக இருக்கும்
வரலாற்றையும் புரிந்து கொள்வோம். சமயபுரம் மாரியம்மன்னாக்கா இது ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் உங்களை என்ன பண்ணி நான் மாற்றி அமைக்கிறதுக்காக என் தலைப்பு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டால், நீ தான் இப்போது நீ பிறவி எடுத்துக்கிறியே, அதனால் உனக்கு தான் இப்போ சமயம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் சமயபுரம். மாரியம்மனை ரகசியமாக வந்து கேளு, காட்டுறேன். மாரியம்மனை என்ன பண்ணுறேன், ரகசியமாக காட்டுறேன். மாரியம்மனை வழிபட்டு என்ன பண்ணேன், கொண்டாட்ட பேர் வழியாக மாறிட்டேன். சிவயோகி வழங்கும் சமயபுரம் மாரியம்மன். வணக்கம். என்னுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆன்மீக பின்புலம்லாம் கிடையாது. அப்படியே பக்தி மார்க்கத்துலேயோ இல்லை ஞான மார்க்கத்துலேயோ இல்லை விசேஷமாக வாழ்ந்த அதோ பெரிய எழுத்தாளர்களோட பின்னணியோ இல்லை கதாசிரியர்களோ கிடையாது. எங்கள் தாத்தா வந்து ஒரு கூத்துப்பாட்டெலாம் பாடுறவர், எழுதுறவரில். அது பாடுறது எப்படா படிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவராகவே எழுத தெரியாது, எழுத படிக்க தெரியாது, கற்பனை பண்ணி வரிகளை மனப்பாடம் பண்ணி பாடுவார். கத்தாழ மழை வரும் ரங்கனும் மல்லவனும் கத்தி சண்டை போடையிலே பாத்திருந்த முத்தன் ஒரு செய்தி சொல்லலாகாதா, மாலை பறைய போடா மாடு தின்னும் வெள்ளைக்காரன் நியாயத்தை கேட்காம நாட்டி நீயே தூட்கு மரம் அப்படின்னு. பின்புலத்தில் அது மாதிரி படைப்பு அறிவு கொஞ்சம் இருந்துருக்குது. பட் படிப்பு அறிவு இல்லை. படைத்தல் வேற, படித்தல் வேற, ரெண்டும் வேற வேற. வாரம் வாரம் ஒரு தலைப்பு பேசுவேன். தலைப்பு பேசுகிறான்னாக்கா என்ன தலைப்புன்னு சொல்லாமே பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. வரேன், அங்கே வரேன், கொஞ்சம் மணி நேரம் பொறுங்க. இல்லை, ஏன்னா அப்போ தானே உங்களுக்கு புரியும். என்னை பற்றி சொல்லணும்ல. எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி சொல்லாமல் இருந்தாக்கா நீங்களே என்ன தப்பாக நினச்சிக்கினீங்கன்னா, அல்லா தந்த ஆசா நீ குல்லா போடு லேசா அப்படின்ட்டு எங்கள் அப்பா எழுதுவார், பாடுவார். அவர் வந்து இந்த மாதிரி பாட்டு, என்ன எங்கள் அப்பா உன்னை கண்டா ஆடுவான், நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா பாடுவான்ட்டு. அதாவது காதலிச்சா. இப்போ அண்மையில் ஒரு ரீல் பார்த்தேன். இந்த ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறானுங்க, இதெல்லாம் நல்லது இல்லை, கொஞ்சம் உஷாராக இருங்க சமூக முன்னேற்றத்தில், இது ஒரு வேலையாக திஞ்சுனுக்கிறானுங்கன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அதுமாதிரி தடி குஞ்சி சேர்த்தா கூட ஆணவ பொண்ணு கூட இன்னும் சொம்மனா சொல்கிறானுங்க, அப்படியெல்லாம் நடக்கலைன்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறார். இப்போ நான் என்ன பேச வந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் கொஞ்சமாக படைப்பு திறன் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டு படைப்பு திறன் அதிகமான இல்லை படைப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியோடு வந்துக்கிறேன் நான். ஒருத்தர் சொல்லுவார்ல, ஒரு சமையல் எப்படி செய்யப்பட்டிருக்குதுன்னு அதை சாப்பிட்டு இதில் கடுகு பொரியாமல் செஞ்சுருக்குறாங்க, இல்லை வெங்காயம் தீஞ்சிச்சு, கருவேப்பிலை காணும், அவ்வளோ டீட்டெயில் பண்ண முடியும். சமையல் தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தருக்கு அதெல்லாம் பண்ண முடியும். உப்பு தூக்கலாகிட்டுக்குது, உப்பை இப்போ தான் போட்டாங்க. உப்பு போடுறது ஒரு விஷயம் கிடையாது, உப்பை எப்போ போடுறன்றதெல்லாம் கூட இருக்குதுன்றதெல்லாம் சமையல் கலை தெரியும். உப்பு சுவையை நக்கி பார்க்காம வாசனையிலே சொல்லுவா என் பொண்ணு உப்பு கம்மியாகுது அதிகமாகுதுட்டு, வாசனை வச்சேன். ஏன்னா உப்போட அதை கலந்துக்கிற போது அதுலேருந்து வர வாசனை இருக்குது இல்லை, மூக்கில் நாக்கு அறிய முடியுது, மூக்கில் நாக்கையே என்ற மாதிரி. கண்கள் பார்க்குது, காதுகள் கேட்குது, கண் வழியாக கேட்கறதுக்கான தகுதியோட பாம்புகள் இருக்குது. அப்போது ஒருத்தருக்கும் ஒரு தகுதியும் அறிவும் முத்தாமல் இருக்குது. இப்போ கோயில் கோலம் சாமி கும்பிடுத்து தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. தெய்வ பெயர்களுக்கு பின்னணியாக ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு டீகோடிங் பண்ணலாம் அப்படின்ட்டு சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் தலைப்பு சமயபுரம் மாரியம்மன் சொன்ன உடனே உங்களுக்கு நல்ல அத்தா அப்படின்னு மாதிரி இருக்கு, எனக்கு தெரியாது. அது ஆளாளுக்கு. எனக்கு மாரியம்மன் இந்த மாதிரி அம்மன் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுன்னு உடனே எனக்கு இதுதான் மூலையில் வந்து கம்முன்னு வந்து உட்காரும். என்னை சந்தோஷப்பத்துறா, என்னை சந்தோஷப்பத்து, சந்தோஷம் போதலைன்னு ஆவோ வீட்டுக்கு வரண்டி வச்சுக்கலான்னு ரங்கத்தை. அவன் அந்த உடுக்கு அடிக்கிறவனும் இந்த சாமி அடியும். எந்த உடுக்கு அடிக்கிறவன் எந்த சாமி அடி நான் சொல்ல, நீயா சொன்னால் அது உங்கள் பிரச்சனை. ஆத்தா அப்படி உக்கிரமாகி என்னை சந்தோஷப்பத்துறா போது அது சந்தோஷப்பத்துறான் வீட்டுக்கு வர வச்சுக்கலாட்டி எது வந்தாலும் பப்ளிக்காக மைக்கில் கேட்கும். எந்த பக்தி உள்ளவங்களுக்கும் அப்படி புரியவே புரியாது. சிவமயமே எங்கும் சிவமயமே, பவபயம் இல்லை எங்கும் சிவமயமே. கண்ணை முடின்னு பாட்டு பாட்டு போறதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆமாம், சந்தனத்தை மெச்ச மாதிரியே நடந்துருப்பான்.
2 குழந்தைங்க பீ வேண்டும். ஏன் பக்தி பெருக்கில் எந்த நூனுருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, சித்தமெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சந்ததியே 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 உந்தனுக்கு அடிப்பணிய அப்படின்ன உடனே அந்த கோயிலேருந்து ஒருத்தர் பட்டையாக வச்சு பூணல் போட்டு 16 இடத்துல 32 இடத்துல கோட்பாடுகள் இருக்கும் எங்கெங்கே எவ்வளோ அடிக்கணும்ன்ட்டு. இது மாதிரிலாம் காப்பெலாம் அடியில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி வந்து இது வச்சுருப்பாங்க, திருநூறு கட்டி வச்சுருப்பாங்க, அது புடவையில் சுற்றி வச்சுருப்பாங்க. ஜுவரம்னா போதும் தேய்ச்சி விட்ருவா, வயிற்று வலினா போதும் தேய்ச்சி விட்ருவா, கால் வலினா போதும் தேய்ச்சி விட்ருவா. அது சகல சஞ்சீவினி. அது ஒரு கட்டி. பட்டக்கார சிவா எங்கள் தாத்தா பேர். அந்த மனுஷனை யாரும் சிவான்னு கூப்பிடல போல், எனக்கு வச்சுட்டு போயிட்டாரு. எங்கள் அப்பா கூட சேர்ந்து குமாரை வச்சார். எங்கள் அப்பாவை பிடிக்கல, எனக்கு குமாரை தூக்கிட்டு யோகியை வச்சுட்டேன். அதனால் சிவயோகி. ஒரு சிவயோகி சமயபுரம் மாரியாத்தாரை பற்றி பேச போகிறாரு. நீங்கள் உடனே பக்தி ஆகிட்டு, சமயபுரம் இந்த பக்கம் தான் இருக்குது, திருச்சிக்கு போகிற ரூட்டில் இல்லை, தஞ்சம் என்றால் தஞ்சை நகர், சமயம் என்றால் சமயபுரம், கண் கொடுக்கும் கண்ணபுரம், காத்திடுவாள் அன்னையவள், தேவி என்றால் முத்துதிரும் அப்படிலாம் பாட்டெலாம் பாடுவாங்க பக்தியில். எனக்குமே அந்த மாதிரி பாட்டெலாம் பாடினா கண்கள்லாம் ஈரமாயிடும். ஏன்னா அர்த்தம் புரிந்து பாடுற ஆள் நான், சும்மா பாடுற ஆள் கிடையாது. நான் என் மாணவருக்கு கூட அதான் சொல்வேன், ஒரு பாட்டை பாடுறா அதில் என்ன இதுன்னு தெரிஞ்சுன்னு பாடுறான்னா என்னவோ யாரோ ஒன்றுத்துக்கும் அதாவது ஒரு ரோபோ பாடுற மாதிரி இல்லை, வெப்பனை கொடுத்துட்டா இங்கே கூட வந்துடுது. அந்த பொரியலை பண்ணாமல் முடியல. அந்த என்னவோ அந்த பூல இது வல்லவோ பருகாத தேன், அதை இன்னும் நீ பருகாததேன், வந்தேன் சும்மா வரல தர வந்தேன். சமய ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு ராஜாங்கள்லாம் வந்தாங்கன்னா நிறைய ஃபிகருங்கள்லாம் கூட வச்சுருந்தாங்கன்னா அது பேர் அந்தப்புறம். அந்த அப்படின்னா நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த எந்த அந்தங்க அந்த அந்த நீங்கள் சொல்லே இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அந்த ஓ அந்த அந்த ஓகே ஓகே அந்த அந்த புறம் அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சுப்பா, ஒரு அந்த புறத்தை கொஞ்ச நேரம் பேசிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன் அந்த புறம் அந்த புறம் அந்த புறம்னு போது என்ன ஆயிடுச்சு, அட்டாட்டா ஓ அந்த புறம் ராஜா வேஷ்டி அவுக்கிற புறம் இல்லை, ராணி அப்பெல்லாம் ஜெட்டி போட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னவோ பண்ண புறம். அப்போ அந்த புறம் என்ன ஆயிடுச்சு, இது அந்த புறம் இல்லைங்க, சமயபுரம். என்ன புறம்? சமயபுரம். சமயபுரம்னா சமயம்னா ஒரு சமயத்தில் நாங்கள் பேசினே இருந்தோம். ஒரு சமயத்தில் லைட்லாம் அமைச்சிருக்கா, எழுத்தாளர்கள்லாம் செம்மையாக சொல்லுவானுங்க. அதை அவங்களுக்கு அது மேலேயே தான் நாட்டம் எப்போ பார்த்தாலும். அவள் கண்கள் பறந்து விரிந்து இந்த உலகத்தை பார்க்காமல் அவனிடத்தில் எங்கோ நோக்கி கொண்டிருந்ததுன்ட்டு. அப்போது அண்ணலும் நோக்கினால் அந்நிய நோக்கினாலா தெரில. அப்போ சமயபுரம்னா சந்தர்ப்பம் தரக்கூடிய ஒரு இடம். எதுக்குன்னா அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி. அந்த புறத்தில் ஒருத்தர் போய் பாட்டு டான்ஸ் எல்லாம் கற்றுருவார். அவங்க பெரும்பகுதி பார்த்திங்கன்னா திருநங்கைகளாக இருப்பாங்க. பெரும்பகுதி ஆண்மை உள்ளவங்களும் கூட போகலாம். ஆனால் அந்த புறத்துக்கு போகிறதுக்கு ஆண்மைகளே சேர்க்க மாட்டாங்க. அங்கே ராஜா மட்டும்தான் போகணும். ஏன்னா அது அந்த புறம். அதனால் அங்கே ராஜா மட்டும்தான் போவார். ராஜா பார்க்கறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. அவர் அவுத்து போகிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, சந்தனம் பூசத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க, எண்ணெய் தேய்க்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இப்படி சினிமாங்களை காட்டுறது சொல்ல நான் எனக்கும் தெரியாது. சினிமா பார்த்து கெட்டு போனல நானும் ஒரு ஆள் தான். அந்த புறத்தில் எப்படிலாம் இப்போ நினைக்கிறீங்க எல்லாம் நான் பார்த்ததில்லை. சினிமாங்களில் காட்டி நம்மளை கேள்வி கொடுத்தாங்க. அப்படியே வீரபாண்டி கட்டபொம்மன் அப்படியே வருவார். அவ்வளோ கட்டையாக குட்டியாக இருந்திருப்பாரான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அவர் சிவாஜி மாதிரியே இருப்பாருன்னு தான் நான் நினச்சினுக்கிறேன். ஆல்மா புக்கை போச்சா அகிலன் தான் நினைக்கிறேன் எழுத்தாளராக போச்சா. அவன் ஒரு மோசக்கார பாவி.
அவனை தூக்கில் போட சொல்லி எல்லாருமே கேட்டாங்கன்னொடனே வீரபாண்டி கட்டபொம்மை மேலே இந்த எண்ணெல்லாம் ஊந்து சீ அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்தா இப்போ எல்லாமே பேச ஆரம்பிச்சுட்டுருக்காங்க. அவன் போய் கப்பம் வாங்கிக்கோன்னு கெஞ்சிங்கந்தான். யார்கிட்ட? வெள்ளைக்காரங்கிட்ட. ஆனால் எனக்குன்னா எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே ஒன்று நமக்கு அப்படியே நானே பேசுகிற மாதிரி நினச்சிக்கிறேன் சமயத்தில் எல்லாம். அந்த டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணி நானே எங்கள் மாமா வர அந்த மாதிரிலாம் பேசுவார். இந்த பாட்டுங்கள்லாம் நக்கீரா நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா. புலவரே அவர் ரொம்ப ரொம்ப சாந்தமாக சொல்லுவார். நீரே முக்கன் முதல்வரும் ஆக நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் குற்றம் குற்றமே. ரொம்ப சாந்தமாக வந்தாலும் டென்ஷனாக ஆகிடும். அங்கம் பொழுதுபடுலாம் டைலாக் விடுவாங்க. சார் நம்ம பேச வந்தது சமயபுரம். இதெல்லாம் ஒரு சமயம். ஒரு சமயம் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது, ஒரு சமயம் நான் கனடாவில் இருக்கும்போது, ஒரு சமயம் நான் மலேசியாவில் இருக்கும்போது, இல்லை சிங்கப்பூரில் இருக்கும்போது, இல்லை ஒரு சமயம் சென்னையில் இருக்கும்போது, ஒரு சமயம் சிறைச்சாலையில் இருக்கும்போது, அது ஒன்றாதான். இதெல்லாம் ஒரு சமயம்னா சிறைச்சாலையில் இருக்கும்போது, ஒரு சமயம் நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த சின்ன பையன் போலீஸ் டேய் அப்படின்னா, உணர்வு போலீஸ்னா யார் நான் மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னடா, குற்றவாளின்னா எல்லாருமே தப்பா, அந்த மனுஷன் எப்பேற்பட்டாலின்னா நீ டேய் என்று அப்படின்னு. எனக்கு ஒரு மானமும் சூடும் இல்லை. ஏன்னா அவன் கற்றுன்னு வந்துக்கிறான். காய் சட்டை போட்டாக்கா அத்துக்குள்ளே வாடா போடான்ட்டு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பொண்டாட்டி கூட சோழவரம் போகும்போது ஒரு போலீஸ்கார ஏய் 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 அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு மொழியை வித்தான். அது அவனுடைய வளமையை காட்டுது. மனதோட வளமை இருக்குது இல்லை, அதை காட்டுது. நம்ம போலீஸ் ஆகிட்டோம், அதனால் எவனையும் என்ன தான் கூப்பிட்னா, ஏய் ஓயின்னு தான் கூப்பிடணும்னு கற்றுனுக்குறான். மலேசியாவில் நான் நண்பரோடு போய் நின்றுக்கிறேன், கிட்டார்லாம் சகிதமாக வெளியே நின்றுன்னு ஒரு 2 போலீஸ் மாதிரி தெரில, சிவில் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஐடி கார்டு எடுத்து என்கிட்ட கொடுத்து நாங்கள் போலீஸ் அப்படின்னாங்க. என்ன வேணும் இல்லை நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்லாம் நாங்கள் செக் பண்ணோம், விசா பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணோம் அப்படின்னாங்க. பாஸ்போர்ட்லாம் கையில் வச்சுட்டு தான் இருந்தோம், கிட்டார் வச்சுன்னு வாசி ரோட்டில் 2 நேரம் ஆச்சு, நள்ளிரவுன்றதுனால பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கை கொடுத்துட்டும் போனாங்க. என்கொயரி சொல்கிறேன், அது என்கொயரி மாதிரியே தெரியாது வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி இருந்தது. அந்த டீசன்சி, அந்த நாகரீகம், அது ஒரு சமயம். அதுமாரி சிறைச்சாலை ஒரு சமயம்னா ஒரு சந்தர்ப்பம்னா ஒரு சூழல் ஒரு மாதிரி. அப்போ சமயபுரம்னாக்கா வாய்ப்புகளை தரும் இடம்னு அர்த்தம். சமயபுரம்னா என்ன? வாய்ப்புகளை. எங்கேயுமே யாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கோ, உன்னை மாற்றிக்கிறதுக்கோ, அல்லது எதிராளிகளில் இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்னென்னவா இருக்குதுன்றதை புரிய வைக்கிற இடத்துக்கு பேர் என்ன? சமயபுரம். நீங்கள் திருச்சிக்கு போய் தேடி அது இருந்தால் சொல்கிறது சமயபுரம் இது இல்லைன்னு நீங்கள் சொல்லி அட்ரஸ் தெரிஞ்சிங்கன்னா பாவம். நான் அந்த சமயபுரத்தை சொல்லலை. நான் எடுத்துன தலைப்பு சமயபுரம் மாரி அம்மன். அப்போ இது ஒரு சமயம் தரும். சரி, நீ இங்கே போனால் இதெல்லாம் நடக்கலாம், அங்கே போனீங்கன்னா இது நடக்கலாம் போனோன்னே இப்போ நிறைய பேர் நடக்கிறாங்க. அங்கே போனால் நடக்குன்றதை போய் நடந்து போனால் நடக்கும்னு ஆயிடுச்சு. ஒரு செயல் அங்கே போனால் நடக்கும் அப்படின்னோடனே இப்போ நடந்து போனால் அந்த செயல் கிடைக்கும். இவங்களா இப்போ சொல்லுவோம் தானே, என்கிட்ட இது நடக்குங்க இது நடக்காதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொன்ன உடனே இப்போ சமயபுரத்துக்கு நடக்கணும்னு ஆயிடுச்சு. சமயபுரத்தில் ஒன்று நடக்கும்னு சொன்னால் நடந்து சமயபுரத்துக்கு போனோன்னு ஆயிடுச்சு. நான் நிறைய வாட்டி திருச்சியில் காரில் போகும்போதெல்லாம் நிறைய மக்கள் நடந்து போவாங்க, பார்த்துன்னே போவேன். சில நேரங்களில் அழுதுருவேன் நான். இந்த மனிதர்கள் இவ்வளோ தூரம் புரிஞ்சின்னு இவ்வளோ பாவமாகறாங்களே, ஏன் இந்த கேடுகட்ட சிந்தனை? இப்போ கடவுள் நம்மளை நடக்க வச்சு வேதனை பத்துறதுக்காக பிறக்க வச்சுருப்பான். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட கலர் மஞ்சள் கலர் மட்டுமே போட்டுன்னு பட்னியாக இருந்துட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னவோ அந்த பிள்ளைங்க. அப்போ சமயத்தை தரக்கூடிய, உண்மையை தரக்கூடிய, வாய்ப்புகளை தரக்கூடிய, எந்த சமயத்திலையுமே எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு சாமி அல்லது தெய்வத்துக்கு பேர் மாரியம்மன். மாரியம்மன் எங்கே இருக்கும்னா சமயபுரத்தில் இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில் அது இருக்கும், கோட்டூர்புரத்துலேயும் மாரியம்மன் இருக்கும். இந்த எலதீஸ்வரி பாட்டு எழுதியிருப்பாங்க, ஒரு ஊருக்கும் ஒரு பேர் இருக்குது. சமயபுரத்தில் மாரியம்மன், திருவேற்காட்டில் ஒரு பேர் இருக்குது. சரி, ஆதிபராசக்தி எங்கே இருக்குது? அது மாரியம்மன் கிடையாது, அப்படி தானே? கோட்டை மாரியம்மன், குளக்கரை மாரியம்மன்,
மாரியம்மன் மட்டும் ஊருக்கு நிறைய இருக்கும். நிறைய ஊரில் மாரியம்மன் இருக்கும். திருவேற்காட்டு மாரி அம்மன், சமயபுரம் மாரி அம்மன். ஆனால் தஞ்சை பெரிய கோயிலுக்கு மாரியம்மன் இல்லை, சிவனோட மனைவியாக கதை சொல்லி வச்சுருப்பாங்க. அம்மன் அப்படின்னா அது சிவனோட மனைவி சக்தி, உமையால், மாதொரு பாகன் அப்படின்லாம் சொல்லி 2 பேரும் சமதளத்தில் வச்சுன்னுக்கிறவங்க. சிவனோட பாதி இப்படிலாம் அம்மன் வழிபாடு அது ஒரு பெரிய சாக்த காலத்துலேருந்து வந்தது, சக்தி வழிபாடுன்ட்டு. அப்போ அம்மன் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்து மேலே உட்காந்துருப்பாங்க. சிங்கத்து மேலே எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா 2 பக்கம் கால் போட்டுன்னு உட்காந்துக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப டீசெண்டானவங்க, புடவை கட்டிங்கிறாங்க. அதனால் சிங்கத்து மேலே 2 பக்கம் கால் போட்டு உட்கார முடியாது. அதனால் ஒரு பக்கமாக உட்காந்துருப்பாங்க. நான் இந்த படத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். எப்படா இதெல்லாம் சிந்திச்சானுங்க, ஒரு பக்கம் ஒருத்தி உட்காந்துன்னு சிங்கத்து மேலே எப்படி போக முடியும் அப்படிலாம். நீங்கள் பார்த்தீங்களா அதுமாரிலாம்? 2 பக்கம் உட்காந்துக்க மாட்டாங்க. ஒரு சில கோயிலில் பார்த்தீங்கன்னா சிங்கம் எப்படி இருக்கும், 2 பக்கமும் கால் போட்டுன்னு உட்காந்துருந்தாங்க. இந்த புடவை எப்படி தூக்கிட்டு உட்காந்தாங்க. இதுவும் பிரச்சனை எனக்கு, இதுவும் பிரச்சனை. சில பேர் பைக்கில் பார்த்தீங்கன்னா சைடில் உட்காந்து போவாங்க. அந்த காலத்தில் சைக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கால் போட்டு உட்கார முடியாது. லேடிஸ்லாம் 2 பக்கமும் ஒரு பக்கமே கால் தொங்க போடணும். அவர் மட்டும் 2 பக்கம் போட்டால் தான் வண்டியே ஓடும். அவர் அதே மாதிரி ஒரு பக்கம் உட்காந்தாருன்னா சைக்கிள் ஓட்ட முடியாது. ஏன்னா பெடல் பண்ணோன்னா நடுவில் விட்டுருக்கணும். நிறைய பேர் சீட்டில் உட்காந்து கொட்டை வைக்க போனவங்க இருக்கிறாங்க. இப்போ சம்பவம்லாம் நந்தூர் இது. ஏன்னா அந்த சீட்டு எப்படி இருக்கும், ராக்கெட் மாதிரி, அதில் போய் ஒரு உட்காந்துப்பார், மெதிக்கும் போது நசிக்கிட்டோம். இன்னும் அருகர மகாதேவிக்கு வேறு மாதிரி சொல்லி வச்சுருப்பானுங்க. முன்னாடி பாரே இல்லையா, அதில் உட்காந்து வந்து ஒரு கதை சொல்லி வச்சுருப்பாங்க. ரசிக்க தெரிஞ்சால் நான் பேசுறது ரசிக்கலாம். நீங்கள் சாமியார் நினைப்பிலே பார்த்துருந்தீங்கன்னா இந்த தெரியாத நேரத்துக்கு வந்துட்டுக்கிறீங்க, தப்பான நேரத்துக்கு வந்துட்டு நீங்கள் தேவையில்லாத விலாசத்தை தேர்ந்துக்கிறீங்க. சமயபுரம் மாரியம்மன்னாக்கா அப்போ அது இல்லையா அப்படின்னா, எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற அம்மனுக்கு பேர் மாரியம்மன். பிழைகளை திருத்த முடியும். பிழைகளை என்ன பண்ண முடியும், திருத்த. உங்கள் முன்னாடி ஒரு தவறு நடக்குது, ஒரு வாடிய பயிரை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வாடிய பயிரை பார்க்குறீங்க. பார்த்தோன்னே கடகன்னு ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் எடுத்து நீங்கள் ஆயிர மாதிரி கிளீஸ் 2 சொட்டு விட்டு என்ன பண்ணலான்னா ஃபோட்டோ ஒன்று போடணும். மாதிரி வாடிய பயிரை கூட என்னால் பார்க்க முடியல, என் மனம் இப்போ சொன்னார்ல, நான் அமைதியாக இருந்தால் தனியாகிற மாதிரி இது அப்படின்ட்டு. அது மாதிரி என்ன பண்ணிக்கணும், நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கணும். அப்படி ஏமாற்றினோடனே ஒரு பாட்டு வந்து காதில் விடும். வாடிய பயிரை கண்டு வாடமாட்டி, அது வாழும் வழி காணும் வரை ஓய மாட்டேன். இவனோட லூஸ் மாதிரிக்கிறான். வாடிய பயிரை பார்த்து வாடணுன்னு சொன்னிக்கிறாங்க நமக்கு காலகாலமாக. இவன் நான் வாட மாட்டான்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க. இப்போ யார் மாரியம்மன்னா, அந்த பாட்டு எழுதினார்ல அவர் தான் மாரியம்மன். ஏன் அப்படின்னா சிவனில் பாதி, சிவன் படைத்த இந்த படைப்பை, இந்த உலகத்தை பராமரித்தல் அல்லது கவனித்தல் அல்லது வளர்த்தல் அல்லது பாதுகாத்தல் இந்த தொழிலை யார் செய்கிறாங்க அப்படின்னா உமையம்மன். நீங்கள் சாமி கிட்ட போய் அங்கே வேண்டாம், மரியாதை கிட்ட போய் நீங்கள் கேட்டால் நடக்காது. இப்போ தீராத பிரச்சனையெல்லாம், தீராத துயரெல்லாம் தீர்த்து வைக்கிறவ யார் அப்படின்னா மாரியம்மன் தான். கோட்டைக்கரை மாரியம்மன் அப்படிலாம் சொல்லுவாங்க. மாரியம்மன் கிட்ட போய் கேட்டால் என்ன நடக்காது. அப்பனாச்சும் தரமாக இருப்பான். அத்தை என்ன பண்ணுவா, கேட்டால் சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னதில்லை எங்கள் கடலம்மான்ற மாதிரி மாரியத்தை என்ன பண்ணுறது இல்லைன்னா, கேட்டதை கொடுக்குறது மட்டும் இல்லை, தவறுகளை திருத்தி வைப்பா. சூலாயுதெல்லாம் வச்சு இது மாதிரிலாம் செஞ்சு ஒரு சாமியை வச்சு நாக்கை தொங்க போட்டுக்கின்னு, சுள்ளத்தை வச்சுன்னு, முட்டை கண்ணை வச்சுக்கின்னு அப்படி முறைச்சி பார்த்து நின்றுக்கும். நீயாக போய், தாயி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருஷமாக ஆயிடுச்சு, புள்ளியும் இல்லை அப்படின்னோடனே அவசியவனக்கிட்ட சொல்லி போப்பா, அவளுக்கு புள்ள கூட்டுட்டு என்ன பண்ணுவா, அனுப்பிச்சி வைப்பா. சீரியஸாக இருக்குது இல்லை மேட்ரு, அவ்வளோலாம் சீரியஸ் ஆகிடாதீங்க. வழிகாட்டுவா, புரிய வைப்பா. உனக்கு புரியும் உன் புத்திக்கு. ஆனால் இந்த புத்திக்கு உனக்கு புரியாதபடி உனக்கு இந்த சமூகத்தில் நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேரில் 80 பேர் இந்த சமூகத்தில் ஒருத்தனும் வாழாதவனுக்கு தான். இவனுக்கு இதில் வந்து ஒரு 40-50 பேர் புக்கு எழுதிக்கிறானுங்க, கதை எழுதிக்கிறானுங்க. புக்காக பத்திரிக்கை பிரிண்டில் வந்தால் தான்றது இல்லை.
அப்போ உனக்கு ஒரு 1000 கதை சொல்லியிருப்பான்னா அதில் 10 கதைனாச்சும் தப்பான கதையாக இருக்கும். 10 கதைனாச்சும் நீ மனப்பாடம் பண்ண 10 கதையுமே அந்த கதையாக தான் இருக்கும். மூலையில் வந்து உட்காந்துச்சு இல்லை, அப்போ 1000 கதை சொல்லியிருப்பான், அதில் 10 கதை வந்து உட்காந்துருக்கோம். 10 கதையும் பக்குவப்படாத கதையாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து புரியாத கதையெல்லாம் நல்ல கதைன்னு நினைப்பேன். உனக்கு புரியக்கூடாது அந்த கதையெல்லாம் என்ன கதை, நல்ல கதை. சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னா உனக்கு புரியக்கூடாது. அவள் என்ன பண்ணுவா, தண்ணி எடுத்து வந்து மேலே ஊற்றி இதோட உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு தீர்ந்து சுத்தமாயிட்டேன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுப்பா. ஒரு சிலர்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டேன்ட்டு இவனே ஊரை கூட்டி மூலம் வச்சு எல்லாருக்கும் சொல்லி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தும் ஒருத்தன் உண்டு. ஒன்றும் தெரியாத மாதிரி காதும் வச்சு போகிற மாதிரியாகவும் உண்டு. அந்த கதையில் நிறைய சம்பவங்களை சொல்லியிருப்போம். எந்த சம்பவம் உனக்கு மனப்பாடம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குக்கு போனால் யாருன்னா வருவாங்களா, காரில் யாருன்னா லிஃப்ட்டு கேட்பாங்களான்னு தோணும். மழை வர பெய்யுது, இப்போ என்ன பண்ணணும், காரில் போகும்போது பார்க்காண்ட மெதுவாக போகணும். ஏன் யாருன்னா நஞ்சு வரமாட்டாங்களா? நம்ம கதை நம்மளுக்கு என்ன சொல்லிச்சின்னா, பார்க்குக்கு போனால் காரை மெதுவாக எடுத்துன்னு போ, யாருன்னா அவ்வளோ. இந்த நந்து போனால் சமயபுரத்துக்கு என்ன ஆகிட்டானாங்க, சமயபுரத்துக்கு போனால் நடக்கணாங்க, நந்து போடணும் சமயபுரத்துக்குன்னு மாற்றிக்கினாங்க. இப்போ மாரியாத்தா அங்கே பொம்மை மாதிரி வச்சுன்னு குத்துற மாதிரி வேலு வச்சுக்கிறான்னா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்கிட்ட தான் இருக்க முடியும். ஏன்னா பிரச்சனை எனக்குன்னா தீர்வு யாருக்கிட்ட இருக்கா, என்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை யாருமே சந்திச்சிருக்க முடியாது, வேறு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மனிதர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு டைப் பிரச்சனை. ஒரே பிரச்சனை மாதிரி தெரிஞ்சால் கூட தாக்குற விதம் ஆளாளுக்கு மாறும். ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு மழையில் நனைகிறீங்க, எல்லாருமே நனைகிறீங்கன்றது உண்மை தான். ஆனால் நனைகிற விதத்தில் மாறிடுது. சில பேர் அதை என்ஜாய் பண்ணுறாங்க, சில பேர் அந்த சின்ன சின்ன மழை துளியை கோர்த்தெடு போகணும் அப்படின்னோடனே உங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக ஊசி நூலெல்லாம் எடுத்துன்னு போய் மழை பெஞ்சா என்ன பண்ணலாம், கோக்கலான்ட்டு போய் இந்த பாட்டு நல்லா இருக்குதா இல்லையா, சின்ன சின்ன மழை துளியை கோர்த்தெடுப்பேணும், நல்லா இருக்குதா இல்லையா, உடனே ஊசி நூல் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு மழை பெய்யும் போது காத்துனாங்கண்ணா இதுக்கு துளியை எடுத்து கோக்கு. அந்த கவிஞன் பெஜராயிடுவாங்கல்ல, அவனே சொல்லுவான், இல்லைம்மா நான் அந்த கோக்கர அர்த்தத்தில் சொல்ல, அது சொட்டும் போது அது மணி மாதிரி சொட்டுச்சு அதனால் அப்படின்னு. இன்னும் மோசம், சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் சின்னம்மான்னு ஒருத்தன் சொன்ன உடனே சின்ன கவுண்டர் வந்து மணி அது அர்த்தம் இந்த பாசையை எடுத்து அது தண்ணியில் இந்த பாசையை எடுத்து போய் உள்ளே போட்டால் புள்ள பொறுக்கும்போது கூட ட்ரை பண்ணுவான். ஏன்னா பயங்கர இந்த புத்திசாலித்தனம் அதிமேதாவித்தனம்னு ஒன்று இருக்கும்ல. ஊரில் வந்து ஒரு 800 பேரை இட்டுன்னு வந்துட்டுக்கிறாங்க விபச்சாரம் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து ராஜராஜ சோழன் காலத்தில் நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த பூ கட்டுறது போகிறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தாங்க. இந்த பூ கட்டுற வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறவங்களாண்ட கண்டவன் போகிறது பாவம். அந்த பிள்ளைங்க கண்டவங்க அந்த பொம்பளைக்கிட்ட போகிறது யாருக்கு பெற்றான்னு அவங்களுக்கு தெரியத்தில்ல. ஒரு 4 பேருக்கு 4 பிள்ளை பெற்றுருக்கலாம். அவங்க வந்து தேவர்களுக்கு அடிமையாக இருந்ததுனால அவங்களுக்கு தேவர் அடியார்னு பேர். தேவடியா இல்லை, தேவர் அடியாள். ஏன்னா பூ கட்டி தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு இட்டுன்னு என்னமோ தெய்வ வழிபாடு செஞ்சது தான். ஆனால் செஞ்ச வேலை என்னமோ வேறு வேலை. அவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு அங்கீகாரமும் கிடையாது, அந்த வளர அந்த மனிதர்களுக்கு வாய்ப்பும் கிடையாது. சமூகத்தில் ராஜா காலத்துங்களில் அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், வேலை செய்ய முடியாதுல்ல. ஸோ அவனே ஒரு கோயிலை கட்டின்னு அம்மா அந்த கோயிலை பராமரிப்பான். இல்லைன்னா அம்மா இந்த மாதிரி கோயிலை இன்னொரு கோயிலை கட்டின்னு அம்மா விசேஷம் இல்லையா, அதனால் அம்மா படத்தையே வச்சு சாமியாக கும்பிடுவான். இந்த பெண் தெய்வ வழிபாடு நிறைய இடத்துல இருக்கும். நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா நிறைய சாமி கோயில்களை பார்க்கலாம். இப்படி திரும்பினா ஒரு கோயில் இருக்கும், இப்படி திரும்பினா கோயில் இருக்கும், நேராக போனால் கோயில் இருக்கும், சைடில் போனால் கோயில் இருக்கும், நிறைய கோயில் இருக்கும். ஏன்னா வந்து இறங்கின இடம் அங்கே அந்த தஞ்சை அது பக்கத்தில் அந்த இடத்துலலாம் வந்து தங்கினாங்கல்ல. அதனால் அங்கே இப்போ அவங்களுக்கு ஒரு வியாபாரம் தேவைப்படுது. இப்போ ஒரு நிலம் வச்சுங்கிறாரு, நிலக்கிழாகிறாருன்னா விவசாயம் பண்ண முடியும். இல்லை அப்பா வேறு ஏதோ வேலை செய்கிறாருன்னா கூட அட்லீஸ்ட் தோட்டி ஆகிறாருன்னா கூட அந்த வேலையை செஞ்சுக்க முடியும் அப்போது. இல்லை முடி வெட்டுறவர் இருந்தாக்கா முடி வெட்டுற வேலையை செய்ய முடியும். இந்த வந்து போனவன் எவனும் தெரியாது, யாரும் செல்லாமல் அவனால் அந்த குலத்தொழிலுக்கும் அங்கே வாய்ப்பே இல்லைன்னு ஒன்று
இப்போ குலத்தொழிலை கோயில் 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 கட்டி சாமி கும்பிட்றது குலத்தொழிலாகவே மாற்றிட்டாங்க. அது ஒரு குலத்தொழில். ஆல்மா அந்த தேவரடியார் மகன்கள்லாம் அங்கங்கே கோயில் கட்டியதுனால சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறான். சமயபுரத்தில் கட்டினான்றதுனாலாம் இல்லை, வாய்ப்புகளை தர இடம்னு ஒருத்தன் முதல்ல சொன்னான். அத்தவன் இவனுக்கும் வாய்ப்பு கொடுத்த இடம். அதனால் அவன் சமயபுரத்தில் மாரியம்மனை கட்டி கும்பிட்டு இப்போ கோயில் பெரிய இது. அப்புறமா பழைய பாரம்பரியம் நாங்கள் கலாச்சார ரீதியாக நாங்கள் அப்படின்னு ஏன்டா ஒரு ஜெட்டி கூட கண்டுபிடிக்காத கலாச்சாரம் உன் கலாச்சாரம். ஒரு எலாஸ்டிக்கை வச்சு ஒரு ஜெட்டி கண்டுபிடிக்கல. உன் கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் கேட்டீங்கன்னா ஜெட்டி கண்டுபிடிக்காத ஒரு கலாச்சாரம். இப்போது பாரம்பரியமாக நாங்கள் வந்து ஜெட்டியே போகிறது இல்லைங்க. அதனால் நாங்கள் வந்து அது அங்கே ஜெட்டி போட்டுப்போம், வேஷ்டி கட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுப்போம். ஆனால் என் ஜெட்டி கேட்டிங்கன்னாக்கா கலாச்சார ரீதியாக இருக்காது. பின்ன ஏன்னா என்ன செய்யுது, அது நிற்காது. அது நிற்காதுன்னா நீங்கள் வேறு எதுனா நிற்காதுன்னு செய்ய போகிறீங்க. ஜெட்டி எலாஸ்டிக் இருந்தால் தான் நிற்கும். என்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம கலாச்சாரத்தில் நம்ம அம்மா அப்பாலாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாமி பொம்மை படம்லாம் இல்லைன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. நீ என்ன பண்ணணும், கோமனை கட்டின்னு திரியணும் அம்மா முன்னாடி செய்வ. ஆனால் ஜெட்டியெல்லாம் வாங்கி கொடுப்பேன், அப்பாவுக்கு சட்டையெல்லாம் வாங்கி கொடுப்பேன், காலர்லாம் இருக்கும். இல்லை ஒரு சட்டை பண்ணின்னு கண்டுபிடிக்காத உங்கள் அப்பா பொம்மையெல்லாம் கும்பிட்றதுலலாம் விட மாட்டான். ஆனால் சட்டையெல்லாம் விட்டுட்டு போடணும், துண்டு போடணும் வர வேண்டியது தானே. நல்ல துண்டுங்கள்லாம் பெருசு பெருசாக துண்டு, அங்கவஸ்திரம்னே பேர் அதுக்கு. அங்கத்துக்கு போடுறதுனால அது பேர் என்ன, அங்கே வச்சிடும். அங்கவஸ்திரத்தை அங்கேயே வச்சுருவான். சட்டை கோட்டு போட்டுலாம் போட்டுப்பான். புதுசாக சாக்ஸ் வந்தோடனே ஃபுல்லாக போட்டுப்பானாம்மா. ஆனால் பொம்மையை மட்டும் விட மாட்டானாம்மா. பைத்தியக்கார உலகம் இந்த உலகம். அப்போது சமயபுரம் மாரியம்மன்னாக்கா இது ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் உங்களை என்ன பண்ணி நான் மாற்றி அமைக்கிறதுக்காக என் தலைப்பு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டால், நீ தான் இப்போது நீ பிறவி எடுத்துக்கிறியே, அதனால் உனக்கு தான் இப்போ சமயம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் சமயபுரம். மாரியம்மனை ரகசியமாக வந்து கேளு, காட்டுறேன். மாரியம்மனை என்ன பண்ணுறேன், ரகசியமாக காட்டுறேன். மாரியம்மனை வழிபட்டு என்ன பண்ணேன், கொண்டாட்ட பேர் வழியாக மாறிட்டேன். இப்போ பட்டகுதே அது சிவன், இந்த குங்குங்குதே அது வந்து சக்தி. இது மாதிரி நீட்டி வச்சுக்கூடாது. ஆர்எஸ்எஸ்ஸாக தான் இருப்பேன். ஆமாம், எனக்கு தெரியுது, உன் பேச்சில் எனக்கு தெரியுது. நீ வந்து இந்து மதத்தை இப்போயா ஆதரிக்க ஆரம்பிச்சுக்கிறன்னா யாரோ ஆர்எஸ்எஸ்காரன் உனக்கு காசு கொடுத்துட்டுருக்குறான், பெட்டி வாங்கிட்டே. நீ அமெரிக்காவுக்குலாம் ஏன் போக முடியுது, எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்களால தான். இப்போ இங்கெல்லாம் யார் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, அவங்க போன ஆளுங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் ஆளுங்க. இல்லைனாக்கா அது நான் வேணா ஃபோட்டோலாம் காட்டுறேன். போய் அந்த சத்யநாராயண் கோயிலுக்கு போய் வந்தது பாரு. பேச்சும் ஐயோ கடவுளே, நம்ம மதம் இல்லை கடவுள் ஒன்றுன்னு சொல்கிறாரு. மாரியம்மன் சமயபுரத்தை வர பேசணுன்னு என்ன நினச்சிப்பாங்க, இவர் இதை தான் பேசுகிறாரு போல். தயவுசெய்து அப்படி தப்பாக வந்திருந்தீங்கனால இப்போ தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப தப்பான ஆள் தான் நான். கடவுள் ஒன்று. சமயபுரம் அப்படின்னா நீ தான். மாரியம்மன் இருக்கின்ற ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குது. மாற்றி அமைக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்குது. ஏன்னா நீ பிறந்துட்ட, கோமணம் கட்டாத ஊரில் பிறந்த, ஆனால் ஜெட்டி போட்டுக்கிற, வசதியாக வாழணும்னு நினைக்கிற, பிஸா பர்கர் சாப்பிட்ற, இல்லை சார்ஜ் போட்டு திரிகிற, முட்டி காட்டுற, இல்லை சிம்ரான் மாதிரி எதிர வந்து உட்காந்துக்கிற, இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுது. ஆனால் கூடவே சேர்ந்து என்ன பண்ணி வச்சுக்கிற, அம்மா நான் பாரு, நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டு திருநீர் குங்குமம் எத்தனை வந்துக்கிறேன். இங்கே வாங்கலை, பெட்டியிலே போட்டு கொடுத்து அமிச்சிட்டேன் பொண்டாட்டி. ஏன்னா நீ திருநீர் இல்லாமல் இருக்க மாட்டேன், பேர் சிவயோகி வரா இல்லை, அந்த மாதிரிலாம் வீடியோ பார்த்து கேட்டு போயிடாதீங்க. கடவுள் ஒன்று, மதம் தேவை இல்லை. சமயபுரம் நீ தான். மாரியம்மன் ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குது. சமயபுரம் மாரியம்மன்றது ஒரு ரகசிய பொருள். குறியீடு படிமங்களாக நிறைய கதையை சொல்லி வச்சுக்கிறாங்க. நம்ம போய் மழை துளியெல்லாம் எடுத்து ஊசியில் வச்சு கோத்துனுக்காது. அதுமா சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சுனாக்கா போய் எங்கன்னா வெண்மணி எங்கன்னா கட்சி எடுத்து போய் சிப்பியில் எடுத்து போய் போட்டு முத்தாக்க போகிறேன். அப்படிலாம் முடியாது. அவன் பாட்டு வர எழுதியிருப்பான், தேனே உன் அம்மாவோ மூழ்காமல் முத்தடிச்சா, தென்பாண்டி மன்னவனும் மூழ்கி தான் முத்து எடுத்தானோடனே நீங்கள் ஐயோ எப்படா இது மூழ்காமல் முத்து எடுக்கிறதுட்டு என்ன பண்ணாத, மாஸ்க் ஒன்று மாட்டிங்கன்னு எப்படி மூழ்காமல் இருக்கிறதுலாம் முடிவு பண்ணாத. மீனிங்கெல்லாம் வேறு வேறு. கதை கவிதைகளெல்லாம் படிக்கிறதுக்கு ஆழமான அறிவு வேணும்.
ஸோ படிமங்களாக உருவங்களாக சொல்லப்பட்டதெல்லாம் தெரியாக புரிஞ்சுக்கிறது தான், அதை புரிய வைக்கிறது தான் என்னுடைய வேலை, அல்லது அதுதான் என்னுடைய பொழப்பு. நல்ல சந்தர்ப்பம் இது. கடவுள் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாரு. திண்டுக்கல்லில் நமக்காக, உனக்காக, எனக்காக 40 நாள் நடத்துகிறேன். வாரம் வாரம் சத்சங்கம் நடத்துகிறேன். வாய்ப்பு இருக்குதுன்றதுனால வேண்டி இங்கேருந்து பேசுகிறேன். வாய்ப்பு சத்சங்கம்லாம் 100% ஃப்ரீ தான். எப்போதுமே என்னை பார்க்கலாம், புரிஞ்சிக்கலாம், வாழலாம், என்னை கொண்டாடலாம். என்கிட்ட வந்துட்டு விலகி போய் நஷ்டமாகிறது உங்கள் பிரச்சனை. நிறைய பேர் வெளியே போய் கஷ்டப்படுறீங்க. வர முடியாமல் தவிச்சிங்கனாலும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐயோ தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் கிடையாது. நேராக வந்து ஒரு வீடியோ போட்டு வந்துடுன்றேன் நான். வர்றவங்க வரக்கட்டி உங்கள் இஷ்டம். இல்லை கடவுள் வழிபாடு, தெய்வ வழிபாடு இல்லாதுன்னா, தெய்வ வழிபாடு ஒரு அழகாக இருக்குதுன்னா சும்மா செஞ்சுன்னுக்கிறீங்கன்னா செஞ்சுன்னு தப்பு கிடையாது. ஆனால் அது போதுமானது இல்லை. எப்போதும் மகிழ்ச்சியாக, எப்போதும் கொண்டாட்டமாக, எப்போதும் அழகாக இருக்கிறதுக்கான சமயபுரம் மாரியம்மன் நீ தான். உங்ககிட்ட ஒரு மாரியம்மன் ஒரு பொருள் இருக்குது, நீ தான் சமயபுரம். நீ மனுஷனாக பிறந்தது தான் உனக்கு சமயம். இது ஒரு சந்தர்ப்பம். கடவுள் நல்வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நல்லா இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.